Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இம்பார்ட்டன்ட் ஹெட்லைன்ஸில் ஃபஸ்ட் ஹெட்லைன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரகாண்ட் டேபிள்ஸ் யூசிசி பில் இன் அசம்பிளி. யூசிசி இன் த சென்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நேற்றே பார்த்துருந்தோம், உத்தரகாண்ட் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 மெம்பர் கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் இவங்க ஒரு லெஜிஸ்லேஷனை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சட்டத்தை வரையமைச்சிருக்காங்க. ஸோ அந்த சட்டத்தை பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் செஷனும் கூட்டியிருக்காங்க, சிறப்பு கூட்டத்தொடரும் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதில் அந்த ஒரு மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதன் மேலே டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. சீக்கிரமே இன்றைக்கோ நாளைக்கோ வந்து அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் மசோதா அப்படிங்கிறது சட்டமாக மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த வகையில் அதனுடைய சில ஃபேக்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 44 அரசுக்கான நெறிமுறை கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அதில் ஆர்டிகல் 44 நமக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருந்துச்சு அப்படின்னா அதை கட்டாயம் அரசாங்கம் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, ஆனால் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் உத்தரகாண்ட் கவர்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனுடைய சில ஃபேக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இஃப் த பில் இஸ் பாஸ்ட், உத்தரகாண்ட் வில் பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா டு enact a uniform law on all communities with regard to marriage, divorce, succession and live-in relationships அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் மேரேஜ், டைவர்ஸ், லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஒரு மாநிலம் ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரது யார் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் தான் அது ஃபஸ்ட் டைமாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்குது. சுதந்திர இந்தியாவில் முதல் மாநிலமாக யார் இருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்ட் இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, இன்ஃபேக்ட் கோவா ஆல்சோ ஹேஸ் அ யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் பீப்புள் ஃப்ரம் ஆல் ரிலீஜன்ஸ் as it retained the Portuguese Civil Code of 1867 after its liberation in 1961 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு தான் உத்தரகாண்ட். இதுக்கு முன்னாடி இந்தியாவில் யூசிசி அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் இருக்குது. எந்த மாநிலத்தில் அப்படின்னு கேட்டோம்னா கோவாவில் இருக்குது. கோவா எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போர்ச்சுகீஸ் ஆட்சி கீழே தான் கோவா இருந்தாங்க 1961 வரைக்கும். 1961 கோவாவை நம்ம லிபரேட் பண்ணிட்டாலும், கோவா இந்தியாவோட சேர்ந்துட்டாலும் அவங்க அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத தொடர்ந்து நடைமுறைப்படுத்திட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சிவில் கோட் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா போர்ச்சுகீஸ் சிவில் கோட், சிவில் கோட் ஆஃப் 1867 சொல்கிறாங்க. 1867 கோவாவில் அந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே வருது. இப்போவும் அது நடைமுறையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டு தான் நமக்கு இந்த இடத்துல ஃபேக்ட்ஸாக பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவா, இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட். சரிங்களா? அந்த ஒரு டிஃப்ரென்ஸை தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். கோவாவில் வந்தது 1867, உத்தரகாண்டில் வரப்போகிறது 2024. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் போவோம் நம்ம. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், ஃபஸ்ட் பேஜில் அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே லோக்கல் பேஜஸ் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ சென்னை இந்த மாதிரியான பேஜஸ்லாம் நமக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, அது லோக்கல் நியூஸஸ்லாம் இருக்கும். நமக்கு அது எடிஷனை பேஸ் பண்ணியிருக்கும், சென்னை எடிஷன் அந்த மாதிரி மாறும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அந்த பேஜில் ஒரு 2 இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதை பற்றி பார்த்துருவோம் நம்ம. தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ் இந்த பேஜில் தான். ஸோ இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ், தமிழ்நாடை பற்றின சிறப்பு விஷயங்களை புதன்கிழமை சொல்லிகிட்டே வராங்க. அதில் இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன் பாயிண்ட் இஸ் அ மாடல் ஃபார் சேவிங் த சிங்கிங் ஐலாண்ட்ஸ் இன் த கல்ஃப் ஆஃப் மன்னார். அதாவது ஐலாண்டெலாம் வந்து நமக்கு சப்மர்ஜ் ஆகும் இல்லையா, வாட்டருக்கு தண்ணிக்கு அடியில் போகுது இல்லையா. ஸோ அதை காப்பாற்றுறதுக்காக தமிழக அரசாங்கம், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டெக்னிக்கை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன டெக்னிக், அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? The Gulf is the country's first marine biosphere reserve அப்படிங்கிறத சொல்கிறாங்க. And has innumerable jewels that adorn it. The crown was a set of 23 islands that dot the southern coast of Tamil Nadu between the holy town of ராமேஸ்வரம் and the pearl city of தூத்துக்குடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வாக இருக்குது. ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக 23 ஐலாண்ட்ஸ் வந்து ராமேஸ்வரம்லேருந்து தூத்துக்குடி அந்த ஒரு கடலோர பகுதிகளில் வந்து 23 ஐலாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 23 ஐலாண்டில் சில ஐலாண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதனுடைய அந்த பரப்பளவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கம்மியாகிட்டே வருது. பல ஐலாண்ட் வந்து தண்ணிக்குள்ளே மொத்தமாக
மொத்தமாக தண்ணினால் மூடப்பட்டுருச்சு சரிங்களா. ஸோ இதை காப்பாற்றணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 23 ஐலாண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஐலாண்டாக தனித்தனியாக எடுத்து அதை ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. கோஸ்டல் எக்கோசிஸ்டத்துக்கான விஷயமா இருக்குது. என்விரான்மெண்ட் சார்ந்து பார்க்குறப்போ நம்ம சிலபஸில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறதுனால அது இன்னமும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ எப்படி அந்த ஐலாண்டெல்லாம் காப்பாற்றுறாங்க, அது என்ன டெக்னிக், எதுக்காக ஃபஸ்ட்டு அந்த ஐலாண்ட்லாம் தண்ணிக்குள்ளே போகுது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 23 ஐலாண்டில் ஆல்ரெடி 2 சப்மர்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆஃப் தீஸ் 2 ஆர் ஆல்ரெடி சப்மர்ஜ். த கம்பைன்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் மெரைன் சயின்டிஸ்ட் ஹவ் சேவ்ட் வான் ஐலாண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ண ஐலாண்டு பேர் வான் ஐலாண்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, வான் தீவு அப்படிங்கிறத சொல்கிறோம். விச் ஹேட் ஸ்பிளிட் அண்ட் வாஸ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் சப்மர்ஜிங். அந்த ஐலாண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஐலாண்டாக இருந்தது, 2ஆக உடஞ்சி சம்மர்ஜ் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் தமிழக அரசாங்கம் உள்ள இன்டர்வீன் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. So after the intervention, the island is limping back to its original life after more than 10,000 artificial reef modules were placed on the ocean floor அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் முக்கியமான வார்த்தை, ஆர்டிஃபிஷியல் ரீஃப் மாடல்ஸ் அப்படிங்கிறது. நமக்கு இந்த கோரல் ரீஃப் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா. அந்த கோரல் ரீஃபோட ஒரு ஆர்டிஃபிஷியல் வெர்ஷன் தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ரீஃப் அப்படிங்கிறது சொல்றாங்க. கோரல் ரீஃப் இயற்கையாக உருவாக்கக்கூடியது, அதே மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ரீஃப். அதை வச்சு தான் அந்த ஒரு ஐலாண்டை காப்பாற்றிருக்காங்க. எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Satisfied with the Vaughan Island success, the state government has decided to save another island, கரியச்சாலி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வான் ஐலாண்ட் அப்படிங்கிறத காப்பாற்றிட்டோம், அது ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒரு ஃபஸ்ட் டைமாக வான் ஐலாண்டில் பண்ணுறாங்க, அது சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல, பட் ஸ்டில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அந்த டெக்னிக் வந்து நல்லாவே சக்ஸஸ் ஆகிட்டு வருது. ஸோ அதனால் மற்ற 23 ஐலாண்டில் ஒவ்வொன்றா நம்ம ரீஸ்டோர் பண்ணலாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியே அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் அடுத்த ஐலாண்டாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கரியச்சாலி அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் பாஸ்ட் அன் ஆர்டர் to restore கரியச்சாலி as part of the தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த திட்டத்துக்கு கீழே வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் ஓகேங்களா. அந்த கடல் பகுதிகளை ரீஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு மிஷன் வச்சுருக்கோம் நம்ம. அந்த மிஷனுக்கு கீழே தான் இது வருது, தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2024-25 இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து நமக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Studies have predicted that without intervention, both Kariyachali and Kasuvari islands will sink by 2025 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 2 ஐலாண்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஓகேங்களா. ஆனால் கரியச்சாலிக்கு மட்டும்தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த சென்ஸ் வேர்ல்டு பேங்க் கிட்ட தான் நம்ம அந்த ஃபண்டிங் வாங்க போகிறோம் சரிங்களா. இந்த ப்ராஜெக்ட் இந்த தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் கீழே வேர்ல்டு பேங்க் கிட்ட தான் நம்ம இந்த 2 ஐலாண்டையும் சேவ் பண்ண போகிறோம், இவ்வளவு செலவாக போகுது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொபோசலை சப்மிட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு ஐலாண்டுக்கு தான் இப்போதைக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு, கரியச்சாலிக்கு மட்டும்தான் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஆனால் போத் கரியச்சாலி அண்ட் காசுவாரி ரெண்டுமே நம்ம அந்த அரசாங்கத்தோட தலையீடு இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா 2035 அது கடலுக்குள்ள மூழ்கிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன காரணங்கள் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நம்ம எதனால இந்த ஐலாண்டில் இவ்வளோ நாள் நல்லா இருந்த ஐலாண்ட் இப்போ ஏன் அது கடலுக்குள்ள மூழ்குது, அதனுடைய பரப்பளவு ஏன் கம்மியாயிட்டே வருது, நம்ம பார்த்துட்டு தான் வான் ஐலாண்ட் அப்படிங்கிறது 2ஆவே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா for more over 4,300 species of flora and fauna have been recorded so far. ஸோ அந்த ஒரு ஐலாண்ட் நமக்கு தெரியும் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்னாலே அங்கே ஃப்ளோரா அண்ட் ஃபானா நிறையா இருக்கும். எப்படி வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து கோஸ்டல் ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அமாங் தெம் ஆர் 132 கோரல் ஸ்பீசிஸ். ஸோ இந்த பகுதியில் இந்த 23 ஐலாண்ட் இருக்க பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கோரல் ரீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டுமே 132 ஸ்பீசிஸ் காணப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 132 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் கோரல் reefs அப்படிங்கிறத சொல்றாங்க. For more than a century, boulders and branching coral species in the Gulf of Mannar were extensively exploited for building materials and chemical industries அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இங்கே தான் நமக்கு அந்த முக்கியமான காரணத்தை சொல்றாங்க. என்ன பண்றாங்க, எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த கோரல் ரீஃப்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதுலேருந்து எடுக்கவும் கெமிக்கல்ஸ் சப்ஸ்டன்சஸை அந்த கோரல் ரீஃப்ஸ்லேருந்து எடுக்கவும் இந்த ஒரு கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது பயன்படுது. ஸோ கோரல் ரீஃப்ஸை என்ன பண்றாங்க, மைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. அந்த ஐலாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோரல் ரீஃப்ஸ் எல்லாத்தையுமே மைன் பண்ணி அதை பில்டிங் கட்டுறதுக்காகவும் கெமிக்கல் வந்து அதுலேருந்து தயாரிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. The corals surrounding these islands are full of life and locals knew it, but in a crazy couple of decades the local mafia இந்த local groups என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா mining of coral reef remove the hard substrates and the source of the island have been exposed to direct assault of wave action leading to erosion. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல காரணங்கள் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ஒரு கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது 132 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. என்ன ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அந்த கோரல் ரீஃப்ஸை மைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் கோரல் மைனிங் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அந்த கோரல் மைனிங் பண்ணி அந்த கோரல் ரீஃப்ஸை எடுத்து அதுலேருந்து பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நமக்கு அதுலேருந்து கெமிக்கலை வந்து நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. சரிங்களா? அதை யூஸ் பண்ணி கெமிக்கல்ஸ் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய தேவை அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கும் கெமிக்கல் தயாரிக்கிறதுக்கும் கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய தேவை அப்படிங்கிறது அதிகமானனால லோக்கல் பீப்புளை யூஸ் பண்ணி இந்த ஐலாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோரல் ரீஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து மைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோரல் ரீஃப்ஸ் எடுத்துட்டு போறனால அதனோட அந்த ஐலாண்டோட அந்த ஸ்திரன் தன்மை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஸோ கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இந்த கடல் அலைகள்னால ஏற்படக்கூடிய எரோஷன் அப்படிங்கிறது அந்த மண் அரிப்பு அப்படிங்கிறது தடுக்கப்படும். ஓகேங்களா? கோரல் ரீஃப்ஸ் தான் அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மண் அரிப்பை தடுக்கும். ஆனால் கோரல் ரீஃப்ஸை நம்ம எடுத்துகிட்டே வந்துட்டனால அந்த ஐலாண்டை பாதுகாக்கிறதுக்கு கோரல் ரீஃப்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதனால மண் அரிப்பு நடக்க ஆரம்பிச்சது. மண் அரிக்க தண்ணி வந்து ஃபுல்லாக கவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் ஐலாண்டெல்லாம் வந்து சப்மர்ஜ் ஆகுது, தண்ணிக்குள்ளே போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹியூமனோட பெனிஃபிட்ஸ்க்காக இந்த கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. அதை பைண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த கோரல் ரீஃப்ஸ் எடுத்தனால சாயில் எரோஷன் நடக்க ஆரம்பிக்குது. மண் அரிப்பு நடந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஐலாண்டுக்குள்ளே போய் அந்த ஐலாண்டே தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? சப்மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான ரீசன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது மட்டும்தான் ரீசன் கிடையாது, முக்கியமான ரீசன். ஒரு 80% ஆஃப் த ரீசன் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற காரணங்களும் இருக்குது. வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் மீதி முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்டார்டிகா, ஆர்டிகா இந்த மாதிரியான ரீஜன்ஸ்லாம் இந்த பனிப்பாறைகள் உருகிறனால தண்ணி கடலோட அந்த சீ லெவல் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிட்டே வருது. கடல் மட்டம் உயர்ந்துட்டே வருது. இதுவும் ஒரு காரணமாக இருக்குது சம்மர்ஜ் ஆகிட்டே வருதுக்கு. ஸோ இதுக்கு அரசாங்கத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கோரல் மைனிங் அப்படிங்கிறது தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியும். அப்போ கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறத அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று நாங்கள் வச்சோம் அப்படின்னா அந்த சாயில் எரோஷன் மண் அரிப்பு அப்படிங்கிறது தடுக்கப்படும் இல்லையா? ஸோ கோரல் ரீஃப்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை அங்கே வைப்போம். அந்த மண் அரிப்பு அப்படிங்கிறது தடுக்கப்படுதான்னு பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம மற்ற ஐலாண்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட திட்டமாக இருந்துச்சு. இதுக்கு ஐஐடி மெட்ராஸ் மற்ற சயின்டிஸ்ட் மெரைன் சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாடலை டிசைன் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய கோரல் ரீஃப் எந்த டிசைனில் இருக்கணும் அப்படிங்கிறத ஸோ அந்த டிசைனை நம்ம இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது இந்த டிசைனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிசைனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதுக்கு நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணி இந்த ஒரு டிசைனை பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரப்பிசாய்டல் ஷேப்பில் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டடீஸ் பண்ணி இங்கே எத்தனை ஹோல்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு தான் இந்த ஒரு டிசைனுக்கு ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிசைனை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை அந்த ஐலாண்டோட சரௌண்டிங்கில் ஃபுல்லாக கொண்டு போய் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு நிறைய டெக்னிக்கலாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தான் அடுத்தது அந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருந்திருக்கும் அதில். ஸோ இந்த ஒரு டிசைனை ஃபைனலைஸ் பண்ணி அதை அந்த ஐலாண்டு சரௌண்டிங்கில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. வச்சதுக்கப்புறமா அது ஒரு 2-3 வருஷம் குமுலேட்டிவாக எடுத்து பார்க்குறப்போ அந்த ஐலாண்டோட நிலப்பரப்பு அப்படிங்கிறது மறுபடியும் பரவல் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்டாக நமக்கு சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட சக்ஸஸ் தான் நம்ம வேன் ஐலாண்டோட சக்ஸஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வேன் ஐலாண்டில் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப்ஸ் இந்த விஷயத்தை உள்ளே வச்சதுக்கப்புறமா இந்த மண் அரிப்பு அப்படிங்கிறது தடுக்கப்பட்டிருக்கு. மண் அரிப்பு தடுக்கப்பட்டனால இந்த சாயில் எரோஷன் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. சாயில் எரோஷன் கம்மியானனால தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தண்ணி உள்ளே வராமல் இருக்குது. ஸோ அதனால நிலப்பரப்பு அப்படிங்கிறது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதனால நமக்கு அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா அது எல்லாமே காப்பாற்றப்படுது, ஐலாண்டும் காப்பாற்றப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ரீஃப் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த பிக் சக்ஸஸாக இருக்குது தமிழ்நாடு கோஸ்டல் எக்கோசிஸ்டம் ரெஸ்டோரேஷன் மிஷன்ல. ஓகேங்களா? அப்போ தமிழ்நாடு கோஸ்டல் எக்கோசிஸ்டம்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நமக்கு இந்த மொத்த ஆர்டிகலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகலாக இருக்குது. என்விரான்மெண்ட் சார்ந்து பார்க்குறப்போ தமிழ்நாட்டோட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மாடலாக இருக்குது. சரிங்களா? ஸோ மாடல் அப்படின்னா
நம்ம பண்ணுற இந்த ஒரு விஷயத்தை பார்த்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதே விஷயத்தை அந்த மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாடலை நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மாடல் அப்படிங்கிறது பெரிய சக்ஸஸாக இருக்குது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஐலாண்டை காப்பாற்றுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் எடுத்து பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ வெஸ்டர்னில் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்மளோட இந்த டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த ஆர்டிக்கலுக்குள்ளே போவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அந்த ஆர்டிஃபிஷியல் ரீஃப்ஸை வச்சதுக்கப்புறமா இந்த ஐலாண்டோட நிலப்பரப்பு எப்படி மறுபடியும் ரீஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற படங்கள்லாம் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கலுக்குள்ளே போவோம். ஸோ இதில் அண்ணாதுரையை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் அண்ணாதுரை, பேட்ரியாட்டிசம் வாஸ் நாட் அபவுட் நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக ஆனதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து ஒரு போயிட்டு வந்திருப்பாரு. ஸோ அங்கே பார்த்துட்டு வந்த விஷயங்களை இங்கே ஆல் இந்தியா ரேடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. அப்போ இருந்த இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரையும் இண்டஸ்ட்ரியும் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆனால் 5 இயர் பிளான்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக இண்டஸ்ட்ரியை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அடுத்தது இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் ஓரியன்டாக இருக்கக்கூடாது, லேபர் ஓரியன்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஏன் லேபர் ஓரியன்டாக? லேபர் சார்ந்து தொழிலாளர்கள் சார்ந்து எதுக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவில் அதிகப்படியான மேன் பவர் இருக்குது. ஸோ மேன் பவர் இருக்கனால நம்மளோட அந்த தொழிற்சாலைகள் எல்லாமே நமக்கு தொழிற்சாலைகள் எல்லாமே தொழிலாளர்களை நம்பி தான் இருக்கும். லேபர் ஓரியன்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. கேபிட்டல் ஓரியன்டாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு நம்ம டெவலப் ஆகணும். அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு தான் அந்த ஒரு மாடல் சூட் ஆகும். இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு லேபர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் அவர் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்களை இங்கே வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வரப்போ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, மெக்கானைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரை நவீனமயப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்மெண்டட் ஃபார்மிங் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருந்தாலும் அது சின்னதாக இருக்கும். 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜப்பான்லேயும் அதே ஒரு நிலைமை தான் இருந்திருக்கு. இவர் போயிட்டு அந்த டைம் பீரியடில் ஜப்பான்லேயும் நிறைய அந்த ஃப்ராக்மெண்டட் ஃபார்மிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸ்மால் லேண்ட் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருந்தாலுமே அதில் கூட அவங்க மெக்கானைஸ்டு ஃபார்மிங் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தான் ஃபார்மிங் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய ஈல்டுமே வந்து அதிகமாக கிடைக்குது. விளைச்சல் அப்படிங்கிறதும் நல்லாவே இருக்கு. ஸோ இந்தியாவும் இந்த ஒரு நடைமுறையை பின்பற்றலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெக்கானைஸ்டு ஃபார்மிங் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்போ லேபர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. ஸோ கடைசியாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அதை நம்ம இந்த இடத்துல கோட் பண்ணியிருப்போம். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, the patriotism of the Japanese, he says in the interview, is not confined to singing the national anthem or parades or flag hoisting, but to work and work alone அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜப்பானில் அவர் பார்த்த விஷயத்த இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஜப்பானியர்களோட அந்த நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது நேஷனல் ஆந்தம் பாடுறதுலையோ இல்லை அந்த நாட்டு கொடியை ஏற்றி வைக்கிறதுலையோ இல்லை, அவங்க பேட்ரியாட்டிசமை எப்படி வெளிக்காட்டுறாங்க, அந்த தேசப்பற்றை எப்படி வெளிக்காட்டுறாங்க அப்படின்னா வேலை செஞ்சு தான் அவங்க வெளிக்காட்டுறாங்க. ஒர்க் அண்ட் ஒர்க் அலோன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது நேஷனல் ஆந்தம் சிங் பண்ணுறதுல இல்லை, ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுறதுல இல்லை, பரேட் பண்ணுறதுல இல்லை, அவங்களோட பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுறதுல காட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதை நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அக்ரிகல்ச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னா மெக்கானைஸ்டாக இருக்கணும், லேபர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படிங்கிறதா இதில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கலுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் பேஜில் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு அது தேவைப்படாது. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், கன்வீனியண்ட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், அவ்வளோ டீப்பாக நம்ம போக தேவையில்லை. ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய நியூஸஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு லாஸ்ட்டாக இந்த நியூஸ் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்ரூவல் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூ சயின்ஸ் ரிசர்ச் போர்ட் ANRF அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் had come into effect and announced the appointment of Abhay Karandikar
செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அஸ் இன்ட்ரீம் சிஇஓ ஆஃப் த பாடி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பர்சனாலிட்டி, இந்த அபய் கரந்திகார் அப்படிங்கிற அபய் கரந்திகார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபரை வந்து அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட இன்ட்ரிம் சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நேற்று தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. சரிங்களா. அது என்ன அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, The Anushandan National Research Foundation aims to be a research funding organization that will have a corpus of 50,000 crore அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ANRF அப்படிங்கிறது ஒரு அந்த ஃபண்டிங் கார்பரேஷனாக இருக்க போது. எதுக்காக ஃபண்டிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிசர்ச்சுக்கான ஃபண்டிங். அதுதான் இங்கே ரிசர்ச் ஃபண்டிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரிசர்ச் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுக்கறதுக்கான விஷயமாக தான் இந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அப்போ இவங்க ஃபண்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கணும் இல்லையா, ஒரு தொகை இருக்கணும் இல்லையா. அதுதான் இந்த இடத்துல கார்பஸ் ஆஃப் 50,000 crore அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஒரு 50,000 கோடி ஒரு கார்பஸ், ஒரு பர்ஸ் மாதிரி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ அதிலிருந்து யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்களோட க்ரைட்டீரியாவை மீட் பண்ணால் அவங்களுக்கு அந்த ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. லோன் மாதிரி கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கம்மியான லோனாக கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தோம்னா, இட் சப்அசியூம்ஸ் தி எக்ஸிஸ்டிங் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்ட். ஸோ இதை சப்சியூம் பண்ணி தான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ரிசர்ச் ஃபண்டிங்காக இருக்க போது 50,000 crore அப்படிங்கிறத வந்து கார்பஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதோட இன்ட்ரீம் சிஇஓ அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த அபய் கரந்திகார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து இன்ட்ரீம் சிஇஓவாக போட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிஸ்னஸ் பேஜ்லேயும் பெருசாக ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷ்னல் பேஜ்லேயும் வந்து பெருசாக ஒன்றும் இருந்திருக்காது. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ லாஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ் பேஜ் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஆர்டிகல் 44 உத்தரகாண்ட் இண்டிபெண்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு, கோவா இந்தியாவில் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். சரிங்களா. அடுத்தது தமிழ்நாடோட அந்த கோஸ்டல் எக்கோசிஸ்டம்த்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராங்க அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை பார்த்துருந்தோம். அடுத்தது அண்ணாவோட கமெண்ட்ஸ் சில இதை பார்த்துருந்தோம். கடைசியாக பார்த்தோம்னா இந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். சரிங்களா. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அவ்வளோதான் இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.